நெல்லை மாநகர பகுதியில் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகர காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்தார். நம்ம சிட்டி ஃபுல்லாக ஒரு 27 ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ஹாட்ஸ்பாட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷரு, லாங் டேர்ம் மெஷர் இது என்னென்ன பண்ண முடியும் அதை பண்ணிகிட்ருக்கோம். அனலைஸ் பண்ணி டெஃபினட்டாக ஒரு நெக்ஸ்ட் 1 வீக்கில் நம்ம இதில் நல்லா முயற்சி எடுத்து ஏற்கனவே போன வருஷம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 25% நமக்கு டெத் ரிடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஃபோர்வே கன்வர்ஷன்ங்கிறது ரொம்ப காலமாக போய்கிட்டே இருக்குது சார். அந்த குறிப்பிட்ட காலத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம எதுவும் அதுக்கு அதை நம்ம மீட்டிங் வச்சுட்டு கலெக்டருக்கு புட்டப் பண்ணிடுறோம். நெல்லையில் டேங்கர் லாரி மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் ராஜபதி பகுதியைச் சேர்ந்த கண்ணன் தனது இருசக்கர வாகனத்தில் 12 மற்றும் 7 வயதையான 2 மகள்கள் மற்றும் மாமியார் ஆண்டாளுடன் வண்ணார்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். தச்சநல்லூர் வடக்கு புறவழி சாலை உலகம்மன் கோயில் அருகே இருசக்கர வாகனம் வந்தபோது எதிரே சேரன் மகாதேவியிலிருந்து தச்சநல்லூர் பெட்ரோல் கிடங்கிற்கு டீசல் ஏற்ற வந்த பத்தமடையைச் சேர்ந்த கணேசன் என்பவர் இயக்கிய லாரி மீது எதிர்பாராமல் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 4 பேரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் டேங்கர் லாரியை பறிமுதல் செய்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.